Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Samsons Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் சேல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்டு எஸ்எம்சி லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த என்ட்ரி வந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் சொன்னது தான். லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு சொன்னது. ஓகேங்களா. ஸோ அந்த டிமாண்ட்லேருந்து தான் பை வந்து போயிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த டிமாண்ட், அதாவது 4 ஹவர் டிமாண்ட் வந்து இந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து உள்ளே வந்துட்டான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே மேலே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டான். ஓகேங்களா. ஸோ நான் இந்த சப்ளைலையும் ரியாக்ஷன் நடக்கும், அப்புறம் மேலே தான் போவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டு நமக்கு வந்து இங்கே வந்து சோச் வந்து பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த இடம் அப்படின்றது இப்போது நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம் தானே. ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ், இது வந்து நமக்கு சோச்சு. அப்போது இது வந்து பிஓஎஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கிளாஸில் படித்தவங்களுக்கு இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம். இது வந்து சோச் கிடையாது, இது லிக்விடிட்டி ஹண்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ நமக்கு லிக்விடிட்டி இல்லை, டிமாண்ட் இல்லை. ஸோ அப்போது நமக்கு ஓவராலாக இந்த ஸ்விங் லோவை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு கீழே ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா, பவரே இல்லாமல் ஒரு டிமாண்ட் இருந்தால் கூட மார்க்கெட்டை அதை வந்து எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஸோ இந்த கேஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இதே தான் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லிக்விடிட்டி ஹண்ட் தான் நடக்குமே தவிர இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி செல் போகாது மார்க்கெட். ஸோ அதான் அந்த சினாரியோ தான் நடந்திருக்கு. ஸோ இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன கன்சால்டேட்டுக்கு வந்தான். ஸோ நான் வெயிட் பண்ணேன். இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ண உடனே லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்க்கு வந்து போனேன். 5 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கிடைக்கல. ஓகேங்களா. உங்களுக்கே தெரியுதுல்ல, ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் 1 மினிட்டில் ஒன்ஸ் போய் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், 1 மினிட்டுக்கு வந்து போனேன். ஓகேங்களா. ஸோ நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் வரும், கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிஸ்டர்பாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இந்த டிமாண்டில் மிட்டிகேட் வந்து பண்ணால், ஸோ நம்ம ரூலில் ஒரு க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில். மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. இந்த ஹையை எடுத்திருக்கான். ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு, அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 5 மினிட்டில் போயிட்டு நமக்கு டிமாண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் டிமாண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த டிமாண்டில் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். டிஸ்கார்ட்லேயும் வந்து இந்த டிமாண்டில் பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே எஸ்எல் வச்சாலும் ஓகே. ஆனால் ரீசன்ட் டேஸ்லேயே எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக ஹிட் ஆகிறதுனால எஸ்எல் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் வந்தான், ட்ரிகர் பண்ணால் மேலே வந்து போயிட்டான். ஸோ என்னோட டிபி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு ரிவர்ஸில் பிடிச்சி நம்ம சப்ளை வரைக்கும் டிபி வைக்கலாம். இந்த சப்ளை வரைக்கும் டிபி வைக்கலாம். ஆனால் இந்த டைம் நான் சப்ளை வரைக்கும் டிபி வைக்கல, இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ நைட்டு என்ட்ரி போட்டோம், மார்க்கெட் என்ன பண்ணால் ட்ரிகர் பண்ணால் மேலே போயிட்டான்.
ஸோ மார்னிங் எந்திரிக்கும்போது இந்த சம்வேர் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நின்னுட்டு இருந்தான். ஸோ எனக்கு வந்து போதுமான ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ டிஸ்கார்ட்லயும் சொல்லிட்டேன், எல்லாரும் க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டேன். ஸோ நமக்கு இதில வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் நம்ம பிளான் பண்ண மாரி லாஸ்ட் வீடியோ யூரோஎஸ்டி கோல்டு வீடியோ இருக்கும். அத மறக்காம பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புரியும். அந்த வீடியோல தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த சப்ளைக்கு வந்துருச்சு. இந்த சப்ளை நான் ஏன் எடுத்தேன், எப்படி எடுத்தேன் அப்படின்றது அந்த வீடியோல இருக்கும். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துருச்சு. நம்ம பிளான் இந்த டிமாண்ட்லேருந்து இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணிட்டு, இந்த சப்ளைலேருந்து ஒரு பெரிய செல்லிங்க ஹோல்டு பண்றது தான் நம்மளோட பிளான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நமக்கு டிமாண்ட்லேருந்து பை வந்து குடுத்துட்டான். நம்ம பையும் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மார்க்கெட் இங்க ஒரு சப்ளை குடுத்துருக்கு. இந்த ஒரு சப்ளைல ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு ஒரு சப்ளை 5 மினிட்ல குடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவல் சப்ளைன்றது இது. இது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்க்கு ஒன்ஸ் போயிட்டு வேற ஏதாவது பெண்டிங்ல இருக்கான்னு பார்த்தலாம். இங்க ரீஃபண்ட்மென்ட் பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஒரு ரீஃபண்ட்மென்ட் பெண்டிங்ல இருக்கு. அப்புறம் ஒரு ரீஃபண்ட்மென்ட்ல கண்ட்ரோல் எடுத்திருக்கு இந்த இடத்துல. அந்த கண்ட்ரோல் எடுத்ததுல நமக்கு சப்ளைஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் காமனா சொல்றேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் எல்லாமே. எப்படி வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்ட்டு. ஸோ நமக்கு இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. 3 சப்ளை. அப்போ இங்க ஒரு சப்ளை பெண்டிங் இருக்கு. ஆமா தானே? இது ஒரு சப்ளை. நமக்கு வேற என்ன பெண்டிங் இருக்கு? அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 1, 2, 3, 4 சப்ளை பெண்டிங் இருக்கு. இதில ஏதாவது ஒரு சப்ளைல நமக்கு செல் வந்து நடக்கும். ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ? எந்த ஒரு சப்ளைல செல் வந்து நடக்கும்? எப்படி நம்ம கண்டுபிடிச்சு இந்த மார்க்கிங் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து டிஸ்கார்ட்ல குடுத்த மார்க்கிங்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த சப்ளைய வந்து 5 மினிட் சப்ளை. ஸோ இந்த 5 மினிட் சப்ளைல வந்து நம்ம ஹோப் வைக்க வேணாம். கான்ஃபிடென்ட் இருக்க வேணாம். ஏன்னா இது 5 மினிட். நமக்கு 15 மினிட்ஸே பெண்டிங்ல இருக்கும்போது 5 மினிட்லாம் லிக்விடிட்டியா எடுத்துக்கும். ஆனா இருந்தாலும் இது கிரைட்டீரியா எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்க மாரி எனக்கு தோணுது. அதனால இதில லாஸ் பண்ணாலும் நான் ஒரு வேல்யூபிளான லாஸ் பண்ணிக்கிட்டு, நான் அடுத்து ப்ராஃபிட் பண்ணிருவேன். அப்படிதான் என்னோட மைண்ட் செட் இருக்கு. சரி ஓகே. இப்போ 5 மினிட் சப்ளைய நான் சப்ளை வந்து 5 மினிட். நான் 1 மினிட்டுக்கு போகாம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறேன். ஏன்னா, எனக்கு இது வந்து வொர்க் ஆகுறதுக்கு 50% தான் சான்ஸ். அப்போ நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதனால நான் சேம் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ சோச் அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான் வந்து சோச். இன்கேஸ் இந்த லோவ் எடுத்தா தான் நம்ம வந்து செல் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் நமக்கு சாதாரணமா சோச் பண்ணக்கூடாது. எப்படின்னா, சோச்ன்றது ஒரு ஃபங்ஷனபிள் சோச்சா இருந்தா மட்டும் தான் அது வேலிட். லிக்விடிட்டி இல்லாம சோச் நடக்கிறது, அது லிக்விடிட்டி ஹண்டா இருக்குமே தவிர, நம்ம பார்க்கும்போது சோச்சா இருக்கும். ட்ரெண்ட் தப்பா நம்ம பிரெடிக்ட் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா, அது ஒரு லிக்விடிட்டி ஹண்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இந்த சினாரியோல இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் கிடையாது. ஹண்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த சினாரியோல நமக்கு சோச் பண்ணா, அது ஸ்ட்ராங்கஸ்ட் சோச் தான். நமக்கு லோவ் எடுத்தா லிக்விடிட்டி ஹண்ட் கிடையாது. இந்த சினாரியோல. ஓகேங்களா? சரி. அது நம்ம லிக்விடிட்டி கிளாஸ் நம்ம இதில பார்க்கும்போது நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எடுப்பேன் லிக்விடிட்டி கிளாஸ். ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ அத எக்ஸ்ப்ளைனும் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு அந்த கான்செப்ட்டே 1 ஹவர், 1 1/2 ஹவர் போகும். ஸோ அதனால காமனா சொல்றேன். இப்போ நமக்கு இது வந்து சோச். ஓகேங்களா? இந்த லோ வந்து நம்ம சோச்சா எடுத்துக்கிறோம். மார்க்கெட் நமக்கு சோச் பண்ணா செல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட் இப்டி வந்துட்டு இந்த டிமாண்ட்லேருந்து கூட பை பண்ணலாம். ஆமா தானே? அதனால நமக்கு சோர்ச் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சோர்ச் நடந்துட்டா நம்ம வந்து இங்கேருந்து செல் பண்ணலாம். இந்த செல்லுன்றது ஒரு இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணணும். ஏதாவது இப்போ இங்க வந்து நம்ம இப்படி நம்ம செல் பண்ணிட்டோம். சரி இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நம்ம சம்வேர் ஒரு சப்ளைலேருந்து செல் பண்றோம்னா, நமக்கு இங்க ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த லோ வரைக்கும் டிபி போறதே பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் அதிகமா ப்ராஃபிட் வேணும்னா, இங்க ஒரு லோ இருக்கு. இதுக்குள்ள. டிபி போடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா, இதெல்லாம் இன்ட்ராடே சப்ளைஸ். ஓகேங்களா? இதுலயும் இப்ப நான் சொன்ன ஃபார்முலா தான். இந்த சப்ளைலயும். இதுல நீங்க ஹோல்டு பண்ணலாம். தைரியமா இதுலருந்து எடுத்து எவ்வளோ வரைக்கும் ஹோல்டு பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயிருவீங்க. இதுல இதுல வந்து நீங்க எடுக்குறீங்கன்னா, ஹோல்டு பண்ணிடணும்.
ஒண்ணு பிரேக் ஈவனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. ஒண்ணு பிரேக் ஈவனா இருக்கணும். இல்லாட்டி நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கணும். பிரேக் ஈவன் பண்ண கத்துக்கணும். இப்போ இதுல நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களால இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். எங்க? இங்க ஸ்டார்ட் பண்ணா, இங்க போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஒரு லைனு. இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ மேல இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஸோ அந்த சப்ளை எங்கேருந்து வருதுன்னு காட்டுறேன். டெய்லியில இங்க ரீஃபைன்மென்ட்ல இருக்கு. ஸோ உங்க சார்ட்ல எடுத்து பார்த்துக்கங்க. என்னோடதுல சரியா தெரியலனாலும் உங்க சார்ட்ல எடுத்து பார்த்துக்கங்க. இங்க இருக்கு. இப்போ இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு பார்த்தீங்களா இந்த லோ. இது வரைக்கும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பொசிஷன்ல போட்டு ஹோல்டு பண்ணி விட்டுருங்க. பெரிய ப்ராஃபிட் வரும். வந்தா ப்ராஃபிட், போனா பிரேக் ஈவன். அப்படி இருக்கணும். பிரேக் ஈவன்னா என்னன்னு தெரியலனா, எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல போடணும். அதுக்கும் சில கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும். எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல போட்டீங்கன்னா, ப்ராஃபிட் வந்தா பெரிய ப்ராஃபிட். வரல அப்படின்னா 0 லாஸ், 0 ப்ராஃபிட். நம்ம கேபிட்டல் சேஃப். நம்ம சேஃப் ஜோன்ல இருப்போம். ஓகேங்களா? ஓகே. ஹீரோ ஹிஸ்டரியில இதான் வந்து மொமெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல தான் போயிட்டுருக்கான். இந்த சப்ளைலாம் எடுத்துட்டு மேல தான் போயிட்டுருக்கான். ஸோ, டிஸ்கார்ட்ல வந்து இந்த சப்ளை, அதாவது 1 ஹவர் பேஸ் பண்ணி இந்த சப்ளை குடுத்துருக்கேன். ஏன் இந்த சப்ளை குடுத்துருக்கேன்னு லாஸ்ட் வீடியோல இருக்கும். ஸோ, இதுதான் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கு. இந்த சப்ளை தான் குடுத்துருக்கேன். ஸோ, நமக்கு இன்னும் சினாரியோ நடக்கல. நமக்கு இந்த சப்ளைக்கு வந்தா தான் நமக்கு ட்ரேட் வந்து இருக்கு. சப்ளைக்கு வர வரையிலும் வெயிட் பண்ண வேண்டியது தான். யூரோ யூஎஸ்டி ஜேபிஒய் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ, மார்க்கெட் வந்து நான் 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் பாருங்க, கன்ஃபர்மேஷன் பாருங்க. நான் நெறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எல் போகக்கூடிய ட்ரேட்ஸ நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் ப்ராஃபிட்டுக்கு போற ட்ரேட கூட நம்ம மிஸ் பண்ணலாம். ஆனா எஸ்எல் வந்து அவாய்ட் பண்ணிடலாம்ல. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்ட்ல 4 ஹவர் டிமாண்ட்ல பை வந்து போலாம் அப்படின்ட்டு இந்த சைன் வந்து குடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த மார்க்கிங் வந்து குடுத்துருந்தேன். எத பேஸ் பண்ணி நான் குடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணல. ஆனா இம்பேலன்ஸ்லேருந்து மேல இப்படி ஒரு ஷேப் வந்து போயிருக்கு. ஸோ பிரஷர் இருக்குன்னு சொல்லி குடுத்துருந்தேன். கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல 4 ஹவர் டிமாண்டு 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மென்ட் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மென்ட் போயிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மென்ட் போனனால நம்ம 5 மினிட் போறோம். 5 மினிட்ல நமக்கு சோச் வந்து குடுத்துருக்கான். ஓகேங்களா? சோச் வந்து குடுத்துருக்கான். சோச் குடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, நமக்கு இந்த இந்த ரீஃபண்ட்மென்ட்ட என்ன பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போ இப்படி வரான். அ இப்படி வரான்னா, இப்படி எடுத்துட்டு இப்படி போயிருந்தான்னா, ஓகே நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மென்ட்ன்றது 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த ரீஃபைன்மென்ட்ன்றது ஃபெயிலியர். நம்ம வந்து ரீஃபைன்மென்ட்டோட ஃபார்முலாவ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகல. இப்போ மார்க்கெட் வந்து கீழ போயிட்டான். ஓகேங்களா? நமக்கு வந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஒரு ராங் ட்ரேட்ல இருந்து. இப்போ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த டிமாண்ட்ன்றது நமக்கு வேலிட் கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த மூவ்மெண்ட் எப்படி குடுத்துருக்கான்னா, ஒரு லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு. ஸோ ஒரு லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி குடுத்துருக்கான். அப்போ நமக்கு இந்த லிக்விடிட்டிய இங்க தெரியுதுங்களா? இந்த 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 ஒரு டிராப் மூவ்மெண்ட்ட லிக்விடிட்டியா மார்க்கெட் எடுத்துட்டு, இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா, நம்ம பை வந்து போலாம். இந்த லிக்விடிட்டியோட ஹை வரைக்கும் நம்ம பை வந்து தாராளமா பண்ணலாம். இந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுக்கிறதுக்கு மேல போகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணல. ஸோ அதனால தான் இப்ப மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டுருக்கான். இப்போ நமக்கு மிட்டிகேட் பண்ணுவான். பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் குடுத்தா என்ட்ரி, இல்லனா நோ என்ட்ரி. அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ளைல இருந்து நமக்கு செல். இந்த டிமாண்ட்ல பை பண்ணி இந்த சப்ளைல செல். ஓகேங்களா? ஒன்ஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்துக்கலாம். டிமாண்ட் அப்படின்றது
டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட். அப்போது நமக்கு செல்லு கிடையாது. நோட் பண்ணிக்கங்க, செல்லு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பை தான். பை பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? பை பண்ணி இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். இங்கே ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கங்க, தப்பாக என்ட்ரி போயிட போகிறீங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, இங்கே ஒரு சப்ளை. இதில் வந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் போங்க, இந்த டிமாண்ட்லேருந்து பை போங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்தோம், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தோம். 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணால் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம 1 மினிட் வந்து போகிறோம். மார்க்கெட் 1 மினிட்ல மிட்டிகேட் பண்ணால், ஆனால் மேலே போயிட்டு ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ இந்த சப்ளை நமக்கு ஃபெயிலியர். இது நமக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட மார்க்கிங் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு ஒரு என்ட்ரியிலேருந்து. ஓகேங்களா? ஒரு ராங் என்ட்ரியிலேருந்து. இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது நம்ம மார்க் பண்ண சப்ளை தான். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன். ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம 5 என்ன பண்ண போகிறோம், 5 மினிட் வந்து போகிறோம். ஓகேங்களா? சாரி, 1 மினிட் போகிறோம். ஓகேங்களா? 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன்னா நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான். பிஓஎஸ் கொடுத்துட்டு அடுத்த பிஓஎஸ்ன்றது நமக்கு இங்கே வந்து நடக்குது. இங்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன், சின்ன கன்சால்டேஷன். இப்போது நமக்கு சோர்ச்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து சோர்ச் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இங்கே சோர்ச் நடந்திருக்கு. நம்ம இங்கே சப்ளை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன் சப்ளை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நமக்கு லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிகமான சான்சஸ் இல்லை, இது லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். அப்போது மார்க்கெட் இந்த ஹையை ஹண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால், கீழே போனால் கொஞ்சம் அப்படியே மேலே வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் கீழே தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போது கீழே இருந்து மேலே போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நம்ம இங்கே பிஓஎஸ் பண்ணி இங்கே சோர்ஸ் வந்து போட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட பிளான் பாருங்களேன், எவ்வளோ டிசிப்ளினாக சூப்பராக கொடுத்துருக்கான். நம்ம போயிட்டு இங்கே சோர்ஸ் பண்ணிருச்சுன்ட்டு இங்கே போய் நம்ம செல் பார்க்குறது நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல டிமாண்டை வந்து கொடுத்துருக்கான். இப்போது நமக்கு இந்த லிக்விடிட்டியை தெரியுதா, இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. எதுக்கு பை போகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு 4 ஹவர் ஒரு 4 ஹவர் கிடையாது, டெய்லி. ஓகேங்களா? டெய்லி ஒரு டிமாண்டில் மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் மிட்டிகேஷனுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஹை கொடுக்குறான் அப்படின்னா, நமக்கு இங்கே பிளான் பண்ண இந்த டிமாண்டில் இருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு ரியாக்ஷன் ஹைன்றது நமக்கு டிபியாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது வீடியோ. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோனால் ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா, வீடியோ ஒர்த் இட், அப்புறம் நல்லா இருக்குது, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கமெண்டில் டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். தேங்க்யூ.